உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் மற்றொரு கூட்டம் தெய்யதரவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டுக்குள் நிலையான பொருளாதாரத்தை உருவாக்கும் பயணத்தை ஆரம்பித்துள்ள அரசாங்கம் மீண்டும் அது வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்காதென தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாட்டு மக்கள் வழங்கும் வரி பணத்தின் ஒவ்வொரு சதமும் பாதுகாப்பாக மக்களுக்காகவே ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாம் எமது கடமையை செய்து வருகின்றோம். அதிகளவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஊழல் மோசடிகள் மாத்திரமல்ல, குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் கூட விசாரணைகள் மிகவும் பரந்த அளவில் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு பூர்த்தியாக உள்ளது. எமது குற்றப்புலனாய்வு திணைக்களம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குறிப்பிட்ட சில குழுக்களை வெளிப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது.